என்னோடய வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகள் எல்லாருக்கும் இன்றைய காலை வணக்கம். பெண்களுக்கு தங்கம், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் கணவன் மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் அவள் எங்கிருந்தாலும் அனாதை தான். இதுதான் உண்மை. ஏன்னா பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு உறவு கணவன் என்ற உறவு. அவை சாகு வரகு அந்த உறவை தான் கைப்பிடிச்சி வரா. அம்மி மிரித்து அருந்ததி பார்த்து நீங்கள் கட்டுற அந்த 3 முடிச்சு அந்த மஞ்சள் கயிறுக்க சாட்சியாக வச்சு உங்களை நம்பி வராங்க. அந்த உறவு சரியாக அமையலைன்னா அந்த பெண் சாகுற வரைக்கும் கஷ்டம்தான். ஏன்னா எவ்வளோ பெண்கள் கணவர் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒத்து போகாத தனிமையில் இருந்து வாழ்கிறாங்க. ஆனால் வாழ்ந்தாலும் நாளுக்கு நாள் அவங்க சாகுவாங்க. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காத வாழ்ந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்க பாருங்க. அவளை டெய்லியும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் இந்த உலகத்தில் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த, அப்படி என் வாழ்க்கை ஏன் சரியாக அமையலைன்னு ஒவ்வொரு நாளும் மனசாட்சி அவளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாதானே? இதுதான் உண்மை ஆண்களுக்கு. ஆனால் ஒரு ஆண் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் மனைவி என்பவள் சரியாக அமைந்து விட்டால் அவனை போல் உலகில் அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஆண்களுக்கு. ஏன்னா ஆண்கள் எழுந்திரிச்சு காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்கிறாங்க, டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்தாக்க அவங்களுக்கு மனநிறைவு சந்தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க எப்படியாற்பட்ட கடுமையான வேலை செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு இது தெரியாது, கஷ்டம் தெரியாது, மனசுக்கு திருப்தி ஆகிடும். இதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைவதும் ஒரு ஆணுக்கு மனைவி அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். இதுதானே உண்மை. 100க்கு 10 பேருக்கு தான் அதுமாதிரி ஒரு வாழ்க்கை சரியாக அமையானா கணவருக்கு பிடிக்காத விஷயத்த மனைவி செய்ய மாட்டாங்க, மனைவிக்கு பிடிக்காத விஷயத்த கணவர் செய்ய மாட்டார். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த நிறக்குறையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. 3/4 பேர் கணவன் மனைவியாக இருப்பாங்க. ஆனால் ஒரே வீட்டில் பேசிக்க மாட்டாங்க. மனசு ஒத்து போகாது. ஏன்னா தானங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி 10 பேருக்கு அப்படி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்மளே சங்கடப்படுத்திக்கூடாது. இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நம்ம பயன்படுத்தி வாழ கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ சொத்து சாகுறதுனால எவ்வளோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, சரியான கணவர் அமையாத எவ்வளோ பேர் தனிமையாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்கள விட நமக்கு இந்த வாழ்க்கை சிறப்பானதுன்னு நம்ம என்றைக்கு நமக்கு மேலே உள்ளவங்கள பார்க்கக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்க. ஏன்னா நம்மளை விட இன்னும் யார் கஷ்டப்படுறாங்க, அவங்கள விட நமக்கு இந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை தான், இந்த நிம்மதி நமக்கு போதும்னு நம்ம வாழ பழகிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.